துலாம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாத ராசிபலன். துலாம், சித்திரை 3, 4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்கள். கிரகநிலை: பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், சனி. ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன், புதன். அஷ்டமஸ்தானத்தில் குரு. பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய். அயன சயன போக ஸ்தானத்தில் கேது என வலம் வருகிறார்கள். கிரகமாற்றங்கள்: மார்ச் 4, 2025 அன்று சுக்கிர பகவான் வக்ரம் ஆகிறார். மார்ச் 9, 2025 அன்று புதன் பகவான் வக்ரம் ஆகிறார். மார்ச் 14, 2025 அன்று சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார். மார்ச் 18, 2025 அன்று வக்ர நிலையில் இருக்கும் புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். மார்ச் 30, 2025 அன்று புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார். பலன்கள்: நடக்காது என்று எதையும் நினைக்காமல் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்ற துடிப்புடைய துலா ராசியினரே, இந்த மாதம் சுபகாரியங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்கும். கிரகங்களின் சஞ்சாரத்தால் எதையும் ஒரு முறைக்கு பலமுறை ஆலோசித்து செய்வது நல்லது. மனம் நிலை கொள்ளாமல் ஏதாவது சிந்தித்துக் கொண்டே இருக்கும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. ஆனால் ராசியை பார்க்கும் தனாதிபதி செவ்வாயால் பணவரத்து அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். தொழில், வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். தேவையான சரக்குகள் கையிருப்பில் இருக்கும். பொது நபர்கள் கூறும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் முடிவு எடுக்கும்போது கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உங்களது பணி திறமையால் மேலதிகாரிகள் திருப்தி அடைவார்கள். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபமாக பேசும் சூழ்நிலை ஏற்படும். கவனமாக இருப்பது நல்லது. மனைவி, குழந்தைகளின் உடல் நலத்தில் கவனம் தேவை. சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. வயிறு தொடர்பான நோய் வந்து நீங்கும். பெண்களுக்கு சதா எதையாவது யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள். எந்த காரியத்திலும் முடிவு எடுக்கும் முன்பு தீர ஆலோசிப்பது நல்லது. கலைத்துறையினர் உக்திகளை கையாண்டு தொழிலில் முன்னேறுவீர்கள். உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உதவிகளின் மூலம் வெற்றி காண்பீர்கள். மிகவும் நன்றாகவே இருக்கும். அரசியல் துறையினருக்கு முன்னேற்றம் கிடைக்கும். தாங்கள் மேன்மையடைந்திட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம். வாய்ப்புகள் குவியும். வீண் அலைச்சல் ஏற்படலாம். வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியைப் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். பாடங்களை படிக்கும்போது மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பது நல்லது. சித்திரை 3, 4 பாதங்கள். அசையும் அசையா சொத்துக்கள் சேரும். கடன்கள் குறையும். உடல் ஆரோக்கியமானது ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். உடல் நிலையில் சோர்வு, கை, கால் மூட்டுகளில் வலி, எதிலும் விரைந்து செயல்பட முடியாத நிலை ஏற்படும். எனவே கவனம் தேவை. மனைவியின் உடல் நிலையிலும் பாதிப்புகள் உண்டாகி மருத்துவச் செலவினை ஏற்படுத்தும். சுவாதி, முன்கோபத்தை குறைத்து பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். பணவரவுகள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். திருமண சுபகாரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி அளிக்கும். ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது. உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் சற்று அனுகூல பலனை அடைய முடியும். விசாகம் 1, 2, 3 பாதங்கள். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளுக்குப் பின் வெற்றி கிட்டும். அசையும் அசையா சொத்துகளால் சிறு சிறு விரயங்கள் தோன்றும். புத்திர வழியில் சிறு சிறு மனசஞ்சலங்கள் தோன்றி மறையும். உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கும் உயர்வுகள் சற்று தடைகளுக்குப் பின் கிட்டும். துலாம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாத ராசிபலன் 2025 கலவையான அல்லது சராசரி அளவிலான பலன்களை தரும். சந்திரனின் அடிப்படையில் மட்டும் பார்த்தால் வேலையில் கிடைக்கும் பலன்கள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களின் லக்னம், அதிர்ஷ்டம், லாபம், பணவீடு ஆகியவற்றின் அதிபதிகளின் ஸ்தானத்தை பார்க்கும்போது மார்ச் மாதம் உங்களுக்கு வேலை விஷயத்தில் கலவையான பலன்களை தரக்கூடியது.
லாப வீட்டிற்கு அதிபதியான சூரியன் மாதத்தின் முற்பாதியில் பலவீனமாகவும் பிற்பாதியில் வலுவாகவும் இருப்பார். வியாபாரத்திற்கு பொறுப்பான புதன் கிரகம் பலவீனமான நிலையில் இருப்பதால் வியாபாரத்தில் தொடர்புடையவர்கள் இந்த மாதம் மிகவும் கவனமாக வேலை செய்ய வேண்டும். அதே சமயம் 7வது வீட்டின் அதிபதியான செவ்வாயும் சிறப்பு ஆதரவை வழங்கவில்லை. இந்த காரணத்திற்காக வணிகத்தில் எந்த புதிய முதலீடும் பொருத்தமானதாக இருக்காது. உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் பழைய விஷயங்களை பராமரிப்பது முக்கியம். உங்கள் 4ஆம் மற்றும் 5ஆம் வீட்டின் அதிபதியான சனி இந்த மாதம் குரு ராசியின் செல்வாக்கின் கீழ் இருக்கப் போகிறார் மற்றும் குரு 8வது வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். மிகவும் கடினமாக உழைக்கும் மாணவர்கள் மட்டுமே இந்த மாதம் நல்ல பலன்களை பெற முடியும். அதே சமயம் பாடத்தை பெரிதாக எடுத்துக் கொள்ளாத மாணவர்கள் தங்கள் முடிவுகளில் அதிருப்தி அடையலாம். இந்த மாதம் உங்கள் 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கிறார். அதனால் குடும்பத்தில் சில சுப காரியங்கள் நடக்கலாம். குடும்ப உறுப்பினர் மதப் பயணம் செல்லலாம். அத்தகைய சூழ்நிலையில் குடும்ப உறுப்பினர்களிடையே சமநிலை இருக்கும். சனியின் 10ஆம் பார்வை சிறிய ஏற்றத்தாழ்வுகளை தரக்கூடிய 2வது வீட்டில் இருந்தாலும் இந்த ஏற்றத்தாழ்வுகள் புதிதாக வராது. ஆனால் அவை கடந்த பல மாதங்களாக நடந்து வந்தது போலவே இருக்கும். உங்கள் காதல் உறவை பற்றி பேசுகையில் இந்த மாதம் சனி உங்கள் 5ஆம் வீட்டிற்கு அதிபதி குரு உங்கள் ராசியில் வசிக்கும் மற்றும் குருவின் நிலை இந்த மாதம் மிகவும் சாதகமாக இல்லை. அத்தகைய சூழ்நிலையில் காதல் உறவுகளில் சிறிது தாமதம் ஏற்படுவது இயற்கையானது. சில சமயங்களில் அலட்சியமான சூழ்நிலையும் காணப்படலாம். திருமண வாழ்க்கையைப் பற்றி நாம் பேசினால் இந்த விஷயத்தில் 7வது வீட்டின் அதிபதி இந்த மாதம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருப்பார். இது ஒரு சாதகமான அல்லது சாதகமற்ற நிலை. சனியின் 3வது வீட்டின் பார்வை 7வது வீட்டில் தொடர்வதால் முந்தைய பிரச்சனைகள் தொடரலாம். அதாவது புதிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஆனால் கடந்த மாதம் முதல் திருமண வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அது இந்த மாதமும் தொடரலாம். நிதி விஷயங்களைப் பற்றி பேசுகையில் இந்த மாதம் உங்கள் லாப வீட்டின் அதிபதியான சூரியன் மாதத்தின் முதல் பகுதியில் உங்கள் லாப வீட்டை பார்ப்பார். ஆனால் உங்கள் கடின உழைப்பு மற்றும் முயற்சிக்கு ஏற்ப பலன்களைப் பெறுவீர்கள். ஆரோக்கியத்தின் அடிப்படையில் பலவீனமான நோயின் ஸ்தலத்துடனான தொடர்பு இந்த மாதம் முழுவதும் உங்கள் ஆரோக்கியத்தைப் பற்றி எச்சரிக்கையாக இருப்பது முக்கியம். மாதத்தின் முதல் பாதியில் இது உங்கள் 5வது வீட்டில் ஒரு சேர்க்கையை உருவாக்குகிறது. இது வயிறு தொடர்பான ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்தும். பரிகாரம்: சுமங்கலி பூஜை செய்து சுக்கிர பகவானுக்கு அர்ச்சனை செய்ய குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். பொருள் சேர்க்கை உண்டாகும். அதிர்ஷ்ட கிழமைகள்: சந்திரன், சுக்கிரன். சந்திராஷ்டம தினங்கள் 5, 6, 7. அதிர்ஷ்ட தினங்கள் 26, 27, 28.